வணக்கம்ப்பா. பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் சத்தான ஆகாரங்கள் சாப்பிடணும். அப்போ தான் குழந்தைக்கு சத்தான பால் கிடைக்கும். அதுக்காக வேண்டி இந்த கிழங்கு வகைகள், அப்புறம் இந்த பயறு, இந்த பலாச்சொலை இதெல்லாம் கொஞ்சம் குழந்தைக்கு மாந்தம் வரும். மாந்தம்னா மந்தம் பிடிக்கும். அப்படி உணவுகளை சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். மற்ற உணவுகளை நிறையா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி குழந்தைக்கு மந்தம் கொடுக்கும் அப்படிங்கிற உணவுகளை நம்ம குறைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் குழந்தைகளுக்கு இந்த அம்மாமாருங்க ஈரத்தலையோட பால் கொடுத்தா சளி பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஈரத்தலையோட குளிச்சுட்டு தலையை தட்டி விட்டு குழந்தைய அழுதா பால் கொடுங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் இளநீர், கொஞ்சம் ஜூஸ், இந்த பழங்கள் வீட்டில் தயாரித்த பழங்கள் ஜூஸு, அப்புறம் இந்த ஐஸு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க சாப்பாடெலாம் சாப்பிட்டா குழந்தைக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதை நல்லா சப்பி துவச்சி சாப்பிட்றலாம். குழந்தைக்கு அதனால சளி பிடிக்காது. குழந்தைக்கு சளி பிடிக்கிறதுக்கு வேறு காரணம். அவங்களுக்கு அவங்களுக்கு சரியாமல் இருக்கிறதுனாலையோ இல்லை வைரஸ் இன்ஃபெக்ஷன்னாலேயோ அவங்களுக்கு சளி பிடிக்கும். இதனால இல்லை. அப்புறம் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது நல்லா ஏந்தலாக வச்சு தலைப்பக்கம் ஒசந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே வச்சு இந்த 2 விரலை அந்த காம்பை வச்சு இது பண்ணி அமுக்கி அவங்க வாயில் விடணும். ஏன்னா மொத்தத்தையும் அவங்க மூச்சு திணறல் ஏற்படும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பால் கொடுக்கணும்ப்பா.